நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான லக்னமான மேஷ ராசி, மேஷ லக்னம் தன்மை. இதில் லக்னம் மட்டும் அடிப்படையாக நம்ம வச்சு போயின்னு இருக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் மேஷ லக்னக்காரர்களோட தன்மைகள் என்ன, அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும், எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத ஒரு எளிமையான முறையில் எவ்வளோ தொகுப்புகளாக கொடுக்க முடியுமோ. ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொல்லலாம். பட் எளியவர்களும் புரிகிற அளவில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறதுக்கு முயற்சி எடுப்போம் நண்பர்களே. இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் லக்னமான இந்த மேஷ லக்னம் அப்படிங்கிறது எப்பயுமே எப்படி அப்படின்னா ஒரு இன்னும் அது என்ன சொல்கிறதுனா, அதே பேசிக்கலி அ பான் லீடர்னு பேர். லீடர்னால் ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னத்துக்கு கோபம் பயங்கரமாக வரும். இதை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன் மேஷ லக்னக்காரர்களே. அப்படிங்கும்பொழுது இந்த கோபம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இதே கோபம் தான் உங்களை அழிக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இதில் என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ரலாகவே இந்த மேஷ லக்னக்காரர்கள் இந்த சோம்பேறித்தனம்ங்கிறத அவங்க வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அப்படிங்கும்போது ஓடிண்டே இருக்கக்கூடிய தன்மைகள், வேகமாக இருக்கக்கூடிய தன்மைகள். அதே மாதிரி சின்ன வயசில் பார்த்திங்கன்னா தலையிலேருந்து மார்பகத்துக்குள்ளே எங்கேயாவது அடிபட்டு வெட்டுக்காயமோ மச்சமோ தழும்போ இருக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான மேஷ லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லெவலில் வரக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது இவங்களோட தன்மை பேசிக்காகவே எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அமைப்பில் அதுவும் இந்த மேஷ ராசி மேஷ லக்னமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த முதல் அந்த 18 எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய சூரிய மகாதசையாக இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய சந்திர மகாதசையாக இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய செவ்வாய் மகாதசையாக இருக்கலாம். இந்த செவ்வாய் மகாதசை வரைக்கும் அப்படியே அதுவும் அந்த சூரிய மகாதசை வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றமான நிலை நிறைய இருந்திருக்கும். சில குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜனனகால ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா மாரக தசையோ மாரக புத்தியோ இருந்தால் அற்ப ஆயுசில் போகக்கூடிய அமைப்புகள் வந்துருங்கிறது தான் வருத்தமான உண்மை என்பர்களே. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 7 வருஷங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இங்கே வர்றது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு இங்கே வர்றது, வீட்டுக்கு வர்றது, அப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்புகள். அடுத்து சந்திரன் வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறக்கூடிய அமைப்புகளும். அடுத்து அந்த செவ்வாய் இதில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் கெட்டு போகக்கூடிய அமைப்புகளும், இந்த கோபம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடிதடி சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடிய தன்மைகளும். இதுலேயே ஒரு வேளை அவங்களுக்கு செவ்வாய் மகாதசை வரக்கூடிய காலங்களில் 7.5 நாடு சனியெல்லாம் அந்த மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கெல்லாம் வந்துடுதுன்னா போட்டு படுத்தி எடுத்துருங்கிறது தான் யதார்த்த உண்மை. சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த செவ்வாயோட தன்மை பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு நேரடி பகை. சரிங்களா? எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மேஷ ராசி மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இப்போ இந்த துலா வீட்டில் உச்சமாகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அதிபதியாக உள்ளவங்களும், அதே மாதிரி இந்த மகர ராசியாக இருக்கலாம், கும்ப ராசியாக இருக்கலாம், இந்த மாதிரி அமைப்பில் வரக்கூடியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரடிக்டரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்கும். இந்த சனி பகவானோட அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த செவ்வாயோட தன்மையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் முட்டிகிட்டே இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி இந்த மேஷ லக்னக்காரர்கள் இந்த மேஷராசி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப்பை அவாய்ட் பண்ணிடணும். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா, உங்களால் உங்கள் பார்ட்னர் வேணால் முன்னேறுவாங்களே ஒழிஞ்சு கடைசியாக உங்களை தனி ரோட்டில் விட்டுருவாங்கன்றது தான் வருத்தமான உண்மை. உங்களோட ஸ்பீடுக்கு யாராலையும் இழுத்து வர முடியாது. அதுக்கு பெட்டர் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருந்துட்டு போயிடுறது எவ்வளவோ மேல். அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த செவ்வாயோட தன்மை வரும்பொழுது அந்த ராகு வரக்கூடிய காலங்களில் ஒரு துர்மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூட சில மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு நடக்குதுங்கிறது தான் உண்மை. சில பேருக்கு விதிப்பயன் நல்லபடியாக இருக்கும் பொழுது அதுலேருந்து கண்டத்தில் தப்பிச்சு வெளிநாடு சம்பந்தமான சிந்தனைகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளும், சிறு காலத்திலேயே கொஞ்ச நாள் போயிட்டு திருப்பியும் வரக்கூடிய காலங்கள்லேயும், அதுக்கப்புறம் இந்த ராகு மகாதசையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த ராகு புத்திலாம் முடிஞ்சு வரிசையாக வரக்கூடிய தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புதன்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்கள போட்டு குழப்பி, நான் சொல்கிறது புரியுதுங்களா, அவங்கள ஒரு வழிப்படுத்தி சரிங்களா இந்த வேலையெல்லாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கேது புத்தி வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிவர்ஸ் வரக்கூடிய தன்மைகள், அதாவது ஒரு ரொம்ப நெகட்டிவாக போயிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகக்கூடிய தன்மைகளும், அடுத்து இந்த சுக்கிரனோட தன்மைகளில் வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ஆரம்ப கட்டங்களில் அந்த மொத்தமாக அந்த சுக்கிர புத்திங்கிறது 3 வருட காலங்கள் வரும், 36 மாதங்கள் வரும். இந்த 36 மாதத்தில் அந்த 18 மாதங்கிறது போட்டு பாடாப்படுத்தி கடன் தொல்லையாக்கி அந்தந்த வயதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வயது கணக்கில் அப்படியே சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். அப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற லெவலில் கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், சில பேருக்கு குடும்பத்தை பிரித்து விட்டுரும், எல்லா வேலையும் பண்ணி விடக்கூடிய அமைப்புகள்லாம் பண்ணி அவங்கள மனசை கஷ்டப்படுத்தி எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள கீழ்த்தரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகளை உணர்ந்த மேஷராசி மேஷ லக்னக்காரர்கள்லாம் தாராளமாக கீழே பதிவிடம் செய்யலாம். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா 10 பேர் ரிப்ளை பண்ணுறதுல 8 பேராவது நான் சொல்கிறதுக்கு ஆமாம் தான் சொல்லுவீங்க. ஏன்னா அந்த இதில் வந்து சுக்கிர புத்தி தாண்டி அந்த 2வது பாகம், தட் இஸ் லைக் முதல் பாகத்தில் அந்த 18 மாதம் முடிஞ்சு 2வது பாகத்தில் வரக்கூடிய 18 மாதத்தில் அடிக்கும் பாருங்கள் ஜாக்பாட். அடுத்த லெவலில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அதில் ராகு மாதத்தில் சுக்கிர புத்தி முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தியும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய சந்திர புத்தியும் சரி, அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் புத்தியும் சரி, உங்களுடைய சுய ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய குரு மகாதசை, அதாவது என்றைக்குமே மேஷராசி மேஷ லக்னத்துக்கு குரு பகவானுங்கிறவர் மன்னவன் பொன்னவனுங்கிறவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இதில் குரு 2 வகைப்படும், ஒன்று தேவகுரு, இன்னொரு அசுரகுரு. அப்போது தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் வந்து பிரகஸ்பதி, அசுரகுருன்னு சொல்கிறவர் சுக்கராச்சாரியார். நீங்கள் எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அன்பர்களே, உங்கள் கூட இருக்கிறவங்கள மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா தேவ குணங்களில் இருக்கிறவங்களா சேர்த்துட்டே போங்க. அப்படிங்கும்போது உங்கள் ஜாதக அமைப்புக்கு இப்போ நீங்கள் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பேஸ் பண்ணி நான் எத்தனையோ சிஇஓஸ்ட்டை பழகிட்டு இருக்கேன், எத்தனையோ சேர்மன்ஸ்ட்டை பழகிட்டு இருக்கேன் அன்பர்களே. இதெல்லாம் ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு சாதகமான விஷயங்களில் வந்து மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, கண்டிப்பாக உங்களுடைய டீம் யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய டீம் யாரெல்லாம் செட் ஆவாங்க அப்படின்னா, இந்த தேவகுருவோட ஃப்ரெண்ட்ஸு, நான் சொல்கிறது புரியுதுங்களா? சூரியனோட தன்மையில் இருக்கிறவங்க உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. அப்போது சூரியன் நீச்சமாகக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க, புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போது அதுக்கு அடுத்தது இந்த மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கக்கூடிய ராசி லக்னத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களே, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் வரும்பொழுது உங்களுக்கு எந்தெந்த லக்ன ராசி அடிப்படையில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வேலைக்கு அமர்த்தணும். இவங்கனால உங்களுக்கு என்னென்ன வரும், நீங்கள் என்ன தான் சிவி பார்த்தாலும் என்ன தான் பண்ணாலும் இதெல்லாம் நான் எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ ஒருத்தரே எம்ப்ளாய் பண்ணுறீங்கன்னா இந்த ஜாதகத்தோட தன்மை உங்களுக்கு அமைப்பு யோகமாக இருந்துருத்துன்னா அவங்கனால உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அப்படி இல்லை, நீங்கள் ஒருத்தர் எம்ப்ளாய்மெண்ட்டே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அவயோகத்தை தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்பில், அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸை நீங்கள் கூட வச்சுட்டு ப்ரொலாங் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நெருக்கடி தான் கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம். மேக்சிமம் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் நண்பர்களே. இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு செவ்வாயோட தன்மையில் இருக்கிறவங்க, குரு பகவானோட தன்மையில் இருக்கிறவங்க, சந்திரனோட தன்மையில் இருக்கிறவங்க, கேதுவோட தன்மையில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு அப்படியே செட் ஆகி வருவாங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வேவ்லென்த்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த சுக்கிரனோட தன்மையில் இருக்கிறவங்க, இந்த சனீஸ்வர பகவானோட தன்மையில் இருக்கிறவங்க, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ராகுவோட தன்மையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் புதனோட தன்மையில், குறிப்பாக புதனோட தன்மையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் படத்தில் ஒரு நேசமணின்னு ஒரு கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பில் தான் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ஒரு வருத்தத்தோடையே தான் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் வரும். ஸோ இதுக்கு கூட நீங்கள் உங்களோட எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட வைக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் தாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உறுதியாக அதோட தன்மைகள், அவங்களோட காம்பிடன்சியும் சரி, அவங்களோட எஃபிஷியன்சியும் சரி, இது குறைஞ்சின்னு தான் வருமே ஒழிஞ்சு நீங்கள் என்ன தான் அவங்க காதில் போய் சொல்லி நீங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க கேட்குற நிலையில் வரமாட்டாங்கன்றது தான் வருத்தமான உண்மை. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணக்கூடிய உத்தமர்கள் அவங்கள செக்யூர்டாக வச்சுக்கிறாங்கன்றது தான் நாங்கள் அடிப்படையில் அனுபவபூர்வமாக பார்க்கக்கூடிய உண்மை அன்பர்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் பண்ணி பயணப்படலாம். அதே மாதிரி கல்யாண விஷயங்களில் வரும்பொழுது, கல்யாண வாழ்க்கைன்னு மன வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு ரொம்ப பார்த்து கல்யாணம் பண்ணணும். அதில் செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஜென்ரலாகவே இந்த மேஷராசி மேஷ லக்னத்துக்கு வரக்கூடிய அமைப்புகளில் வரும்போது பாதி பேருக்கு வந்துடும். சில பேருக்கு
கால சர்ப தோஷமும் வந்துடும். இந்த காலநாக தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வருதுன்னா அது விதியில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் விதி விலக்கும் உண்டு. அது விதியில் வரும்போது அது விதிவிலக்கு இல்லாத தன்மையில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நீங்கள் அதை தோஷ பரிகாரங்கள் பண்ணணுமே ஒழிஞ்சு, ஒருவேளை அது விதிவிலக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் அது விதி அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், நீங்கள் எத்தனை ஒரு 100 ஏக்கருக்கு வாழை மரத்தை வெட்டினாலும் அந்த ஜாதகத்தில் முதல் கல்யாணம் வீழணும்னு விதி இருந்ததுன்னா அதை பண்ணினாலும் விதியை மதியால் வெல்லலாம். அதற்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால்தான் நண்பர்களே. அப்போ அந்த பரிகாரம் செய்யணும்னாலும் அதில் இடம் இருந்தால்தான். அவங்களுக்கு 2 தாரம் தான் வரும்னு நினச்சா அந்த ஜாதகத்தில் இருந்தால் என்னதான் பரிகாரம் பண்ணினாலும் சில நேரங்களில் அப்படி தான் வீழ்த்திருங்கிறது தான் உண்மை அன்பர்களே. அதே மாதிரி தொழில் கூட்டாளிகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறதும், மீறி நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தகுந்த மாதிரி சகாக்களை உங்கள் கூட வச்சுட்டு நீங்கள் பயணப்படுறது மட்டும்தான் இந்த அமைப்பில் வரும். அதே மாதிரி கோவத்தை டெஃபினட்டாக மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் குறைக்கணும். கண்டிப்பாக குருமார் வழிபாடு பண்ணிக்கணும். ஒரு மென்டர்ஷிப் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வச்சுக்கணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோகர் யார் அப்படின்னா உங்களோட ஆளுமை. அதெல்லாம் காரணம் என்னென்னா உங்களோட ராசியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாகறார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படிங்கும்போது உங்களை அறியாமலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் வீட்டில் தனுசு வீடுக்கு வரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவானுங்கிறவர், அந்த மன்னவன் பொன்னவனுங்கிறவர் அவர் 5ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறது முறிய யோகமே. சரிங்களா? அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது தான், அதனால தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம். ஒரு குருவை வச்சுக்கிறதும், அதாவது குருவை வச்சுக்கிறதுனா குருவை வந்து ஒரு மென்டர்ஷிப்பாக வச்சுக்கிறோம். குருன்னா உடனே சாமியார் நீங்கள் நினச்சிக்க கூடாது. குருன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்க, உங்களோட டீச்சர்ஸாக இருக்கலாம், ட்ரெயினர்ஸாக இருக்கலாம், உங்களோட நலம் விரும்பிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சூடு சம்மந்தமான நோய்களும், அதே மாதிரி பைல்ஸ் சம்மந்தமான விஷயங்களும், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளும், ஹை பிபி சம்மந்தமான பிரச்சனைகளும், அன்டிப்ளமேட்டிக்காக பேசக்கூடிய அமைப்புகளும், கெட்ட வார்த்தை டக்குன்னு வாயில் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா அது ஃப்ளோவில் வரும், அப்படியே கிடுகிடுன்னு வந்துடும். இதனால என்ன ஆகிடும்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துருங்கிறத நீங்களாக உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பயுமே இந்த குரு வழிபாடு. அதே மாதிரி தெய்வம் திருச்செந்தூர் முருகனை விடவே கூடாது. நீங்கள் திருச்செந்தூர் முருகனோட வழிபாடு கந்தா கடம்பா கார்த்திகேயான்னு வழிபட்டுட்டே இருக்கிறதும், குருமார் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறதும், எப்பயுமே நீங்கள் செய்ய வேண்டியதாக கண்டம் வராமல் இருக்கிறதுக்கு கால பைரவரை வழிபட்டுட்டே வர்றதும், வீட்டில் வந்து ஒரு விலங்குன்னு நான் சொல்லக்கூடியது லசே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பெட் அனிமல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாய்க்குட்டி, இதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வச்சுக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வர்றதும், ரங்கநாத சுவாமியை தொடர்ந்து வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும், துர்கை அம்மனை வழிபாடுகள் செஞ்சுட்டே வர்றதும் ஒரு நல்ல பலன் கொடுக்கும். மலை மேல் இருக்கும் சாஸ்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது ஒருவேளை கால சர்ப தோஷமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் இதோட வேகங்கள் கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகளை நீங்கள் உணரலாம் நண்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல், நம்ம சேனலை போய் பார்க்கும் பொழுது நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம ரெகுலர் சேனல் அப்டேட் உங்களை தேடி வந்துரும் நண்பர்களே. மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.